விசில தூங்கிட்டியா? டேய் தூங்குறனே எப்படி தூங்கிட்டான்னு கேக்குறா ராப்பா நடத்தும். அது இல்லப்பா, சோப்பு சாரு பகல் பூரா உழைச்சு ஓடா தேய்றாரு, நைட்ல கண்ணு முழிச்சு உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிற? டேய் அவனுக்கு தூக்கத்துல எழுதுற வியாதிடா. நல்ல டாக்டரை போய் பார்க்க சொல்றா டேய். ஏய், அங்க என்ன சத்தம்? கேஸ் டபுள்மா. ஏய் இங்க இருக்கியா? கொரியால இருந்து ஒருத்த வந்து இந்த பார்சல கொடுத்துட்டு போனா. கொரியாவா? என்னது கொரியாவா? ஆமா, விவரமா கேட்டேன். கொரியான்னு தான் சொன்னா. ஏய் கொரியர் டி. அட ஆமா, அந்த வெண்ண அததான் சொன்னா. புடி. அப்பா. ஏய் அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கு. உங்க அப்பா எப்ப கொரியா போனாரு? என்ன? அட வீடியோ கேசட். டேய் அப்பா. பொம்மை ஒழுங்கா வருமா? பேசலாமா? சங்கரு, நம்ம ஊரு மணியக்கார் வீட்டு கல்யாணத்துல இவன் தான் படம் புடிச்சான். நம்மளையும் கொஞ்சம் நல்லா புடிச்சு குடுறான்னு ஆளை விட்டு தூக்கிட்ட. இந்தா உன் புள்ள கிட்ட பேசு. எதுங்க என் புள்ள? இந்த கேமரா தாண்டி உன் புள்ள பேசு. சங்கர், நல்லா இருக்கேப்பா. எப்பவும் உன் ஞாபகமா தான் இருக்கேன். இப்ப எதுக்குடி மூச்சு இறைக்குது? வா. கடவுளே கடவுளேன்னு உழுந்து கும்பிட்டிய. கடவுள் இப்ப ஹார்ட்ல ப்ராப்ளம் கொடுத்தாரு. உண்மையான கடவுள் டாக்டர் தாண்டி, என்ன பணம் கொடுக்கிற கடவுள். அதான் என்ன செலவானாலும் உன்னை மெட்ராஸ் கூட்டு போய் நெஞ்ச புழக்கிறது முடிவு பண்ணிட்டேன். எல்லாம் சரியாயிடும் சொல்லு. அடுத்த வாரம் மெட்ராஸ்ல ஆபரேஷன் டாக்டர் எழுதி கொடுத்தாரு. நல்ல வேளையா ஒரு பொண்ணோட ஜாதகம் மெட்ராஸ்ல பொருந்தி வருது. முதல்ல பொண்ணை பார்த்து ஓகே பண்ணிட்டு அடுத்த ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் வச்சுக்கோ. நாங்க வரும்பொழுது பொறுப்பா பொண்ணை பார்க்க தயாராயிரு. ஏழகொட்டினவனே, என் புள்ள கிட்ட பேச வேண்டியதான் பேசிட்டேன். கேமரா ஆஃப் பண்ணிட்டு கேஸ்ட குடு. குடுறா. ஆபரேஷன் தேவையில்லைன்னு முதல்ல சொன்னாங்க. பானு, என் அம்மா தான் எனக்கு எல்லாமே. ஏய் என்னப்பா, as a டாக்டர் நான் சொல்றேன், ஆபரேஷன் வேணா காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம், பட் வேற வழியே இல்ல. கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். ஆபரேஷன் பண்ணா உங்க அம்மா ஹார்ட்டுக்கு 10 வருஷம் எலும்பு திரும்ப கிடைச்ச மாதிரி. நான் கேரண்டி. டோன்ட் வரி பேபி. ஆமா, ஏய் உங்க அப்பா வேற ஒரு பொண்ணை ஃபிக்ஸ் பண்ண போறதா சொல்றாரு. இப்போ நீ என்ன பண்ண போற? அத சொல்லு முதல்ல. இன்னும் அந்த பொண்ணு பேரே என்னன்னு உனக்கு தெரியாது. ஏன் தெரியாதா? முதல்ல அவ பேர் என்னன்னா அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்னடா பேரு கூட தெரியாம லவ் பண்றாயா? ஏய் போடா ரமச்சா. ஏம்பா சங்கரே, இந்த மவுத்தார்கன் எத்தனை வருஷமா வச்சுக்கிற? ஒரு 10 வருஷமா. இந்த மவுத்தார்கனும் ஒயின் பாட்டிலும் ஒண்ணுதான். எப்படி? எப்படியா? ஒயின் பாட்டிலே பழசாகாத கிக்கு ஜாஸ்தி. அதே மாதிரி தான் இந்த மவுத்தார்கனும் உன் எச்சப்பட்டு பட்டு மதிப்பு கூடி போச்சு. இதே லவ் சிம்பிளா ஐ லவ் யூ ஸ்டிக்கர் ஒட்டி அவகிட்ட கொடுத்துரு. அவ உடனே வாங்கிப்பா. இதான் சக்கன அவ பேர் என்னன்னு கேட்டுரு. உங்க காதல் உடனே பத்திக்கும். எப்படி? ஏமா லேடிஸ் எல்லாம் ஜென்ஸ் பக்கம் போங்கம்மா. வர்றவங்களுக்கு வழி விடுங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ. யோ கல்யா உன்னதா? சார் சாரி அம்மா கொஞ்சம் தள்ளுங்க. கொஞ்சம் ப்ளீஸ். அம்மா வா. அட நம்ம சோப்ராஜ் சார். சார் ஆயிட்டியே. கொஞ்சம் தள்ளி உட்காரு. இந்த ஃபாரின் பேனா தானா எழுதும் கிஃப்ட் அப்படி. தேங்க்ஸ் சார். ஆமா எந்த ஸ்டாப்ல ஏறுனீங்க? ஏறுனதா இப்ப முக்கியம். சிட்டி பேங்க் போனோம். அங்க ஸ்டாப்பிங் இல்ல. எப்படி இறங்குறதுன்னு யோசிக்கிறேன். இறங்குறது தானே. ஸ்டாப்ல என்னன்னு இப்ப பஸ் எதுக்குடா நிறுத்துற? ஏறா வண்டி. பாய் வரேன். ஏறுமா சொல்லிட்டா ஏறனா? போகும்போது சொல்லிட்டு போறேன். போடா டேய். அக்கா இது பேஜர் காணுது. டேய் விசிலே, ஏன் பரிச்சை காணோம்டா? பாவி என் விசிலே காணோம்டா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இப்படி
இப்படி லீவ் போட்டு ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க பாத்தியா? ஆனா எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்குப்பா. சோப்ராஜ் சார் சேஃப்டியா ஏறி சேஃப்டியா இறங்கிட்டார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். கியர், நீ எப்பவுமே பீடி குடிக்கிறத தான் நான் பாத்திருக்கேன். ஒரு சேஞ்சுக்கு ஃபாரின் சிகரெட் அடிக்கிறியா? கொடுங்க சார். கம் ஆன் டேக் இட். என்ன தேடுற? தீப்பெட்டி. தேவையில்லை. ஃபாரின் லைட்டர் இருக்கு, இதை யூஸ் பண்ணு. என்ன விசில்? உனக்கு ஒண்ணுமே வாங்கி வரலன்னு ஃபீல் பண்றியா? விசில் உனக்காக வாங்கி வந்திருக்கேன். ஒரு விசில். இது ஊதாமையே அடிக்கும். இவன் எழுத படிக்க தெரியாத பிட் பாக்கெட் கேடி மாட்டான்டா. சங்கரே, ஏய் கேரு விசிலங்க. அவன் கீழே ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான். வண்டியை ஓரம் கட்டி விட்டு இதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய் இது மூத்தார்கள் லவ் சிம்பிள். ஓ மவுத்தா இருக்கான்னு படா கில்லாடிப்பா. தனியா தொலைஞ்சு போயிட்டு ஜோடியோட சேர்ந்து வந்திருக்கு பாரு. இது அந்த பொண்ணோட பேஜர். இது எங்க கிடைச்சது, எப்படி கிடைச்சதுங்கிற கிரைம் ஸ்டோரியை நாங்க பாத்துக்கிறோம். நீ உன் லவ் ஸ்டோரியை கண்டினியூ பண்ண. இப்படி இல்லடா, இப்படி போடா. நல்ல வேளை காப்பாத்துனப்பா. இந்த பேஜரை கண்டெடுத்தவர்கள் உடனடியாக ஈசி கால் அலுவலகத்தில் சேர்த்தால் கோடி நன்றி. பிங்கி ராஜா. பெங்கி ராஜா. மனு மனு ஏய் அவ பேர் போட்டு அவளே பேச ஆரம்பிச்சிருக்கா. அவ பேரை கண்டுபிடிச்சிட்டேன். ஏ பிங்கி ராஜா. பிங்கி ராஜா. பிங்கி ராஜா. ஓ கடவுளே थैंक यू. அவ பேரை கண்டுபிடிச்சிட்டேன். பிங்கி ராஜா. பிங்கி ராஜா. பிங்கி ராஜா. பிங்கி ராஜா. பிங்கி. ஆமா, வாட்ஸ் தி பிங்கிங்கிறது சரி, அதுல இருந்த ராஜாங்கிறது யாரு? மனு யார் பேரா இருக்கும்? அவ புருஷன் பேரா இருக்குமோ? சி வளராத. அப்பா பேரை பின்னாடி போட்டுக்கிறது இல்லையா? அதுக்காக ராஜாங்கிறவருக்கு பிங்கிங்கிற பேர்ல பொண்ணா? குடும்ப பேரு பொருத்தமா இல்லையே. லவ் மேரேஜ்ல தான் இந்த மாதிரி பேரு பொருத்தம் இல்லாம அமையும். உளராத. பிங்கிங்கிறது பொண்ணு பேரு, ராஜாங்கிறது அப்பா பேரு. பிங்கி ராஜா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இங்க பிங்கி ராஜா உங்களை பார்க்கணும். சாரி, டியூட்டி டைம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவங்க பேரை தொலைச்சிட்டாங்க, நான் தான் கண்டுபிடிச்சேன். பேஜரை கொண்டு வந்து கொடுக்க சொல்லி மெசேஜ் கொடுத்துருக்காங்க, அதான் வந்தேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சாரி. மேடம், somebody has come to meet you. இங்க பிங்கி ராஜா என்னவா இருக்காங்க? CSE, ஆ? கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிகியூட்டிவ். ஓ வாங்க வாங்க. ஹலோ, பிங்கி ராஜா வரல? நான் தான் பிங்கி ராஜா. பேஜர் என்னோடது தான், தொலைஞ்சிடுச்சு. இல்லங்க, இந்த பேஜ் நிச்சயமா உங்களுதா இருக்காது. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஒரு யுகம். உங்க யோகம் தப்பு. பேஜரை தரீங்களா? ரொம்ப நன்றி. அதான் நான் பார்த்தேன். இந்த பிங்கி ராஜா ஏதோ எஃப்எம் ரேடியோ அனௌன்சர் பேர் மாதிரி இருக்கேன்னு. நிச்சயமா அவங்க பேரா இருக்காதுங்க. எவங்க பேரா? அதோ அவங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நகரீங்களா? டிஸ்டர்ப் பண்றீங்க. அவங்க பேரா தெரிஞ்சுக்கணுமா? உங்க பேர் என்ன? என் பேர் சொன்னாதான் அவங்க பேரை சொல்வீங்களா? உங்க பேரை சொன்னாலும் அவங்க பேரை சொல்ல மாட்டேன். பேஜர் கொடுக்கிற விஷயத்துல வேணா எங்க கம்பெனி பேரு ஈஸி காலா இருக்கலாம். ஆனா பேரை தெரிஞ்சுக்கிற விஷயத்துல ரொம்ப டஃப் கால். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப கிளம்புறீங்களா? மிஸ்டர், என்ன உங்க பேரு? 23C. ஹலோ 23C, பாத்து பாத்து டயர் தேஞ்சிர போகுது. நீங்களாம் பஸ்ல ஏறினா ஏன் டயர் தேயாது? அக்கா, யார் அவரு? 23C, காணாம போன உன் பேஜரை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தவரு. ஆமா, அவரை பார்த்தா உன் மனசுக்குள்ள ஏதோ செய்யுதா? சம் கெமிக்கல் ரியாக்ஷன்? சீச்சி, யார் சொன்னா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் கோ பேசஞ்சர். அவ்வளவுதானா? ஓகே. அப்புறம் தாஸ், ரூம் எப்படி இருக்கு? ரூம் சூப்பரா இருக்குது. ரூம்மேட் ஆயிட்டுமா? டோடா, அது மட்டும் முடியாது. யார்ப்பா இது? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பானு. மச்சம்பா உனக்கு அழகான பொண்ணுங்களாம் எப்பவும் உன் பக்கத்துல வச்சுனுக்குற. தாஸ், அழகான பொண்ணுன்னு போய் தானே சொன்னேன். ஏய், நைஸ் டு மீட் யூ. தோணாதீங்க, கோச்சமா இருக்கு. ஃப்ரெண்டா நினைச்சு பாரு, கூச்சலாம் வராது. நீ வா போனே பேச, பரவாயில்ல. சங்கருக்கு நீ ஃப்ரெண்டுனா எனக்கு நீ ஃப்ரெண்ட். பொம்பளை ஃப்ரெண்ட்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. ஆம்பளை ஃப்ரெண்டுக்காக என்ன வேணா பண்ணுவேன். சங்கருக்காக என் லவ்வரே விட்டு கொடுத்தேன். சொன்னா போலியா? இல்லையே. தாஸ், அந்த கதையை பஸ் ஸ்டாப் வரைக்கும் சொல்லிட்டே வரியா? நான் கேட்டுக்கிறேன். டைம் ஆச்சு. சங்கர், நம்ம ஃப்ரெண்ட நான் தள்ளிட்டு போறேன். ஏய் தாஸ், அடுத்த முறை இந்த பிசாசல் நேரமா சாகசமா வா, புரியுதா? ஏய், அத கதை கேட்கணும்ல? ஐயோ, போற பாரு. போனக்கு. அடி பாவி,
அம்மா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வாங்க ஐயா, திடீர்னு இந்த பக்கம். அந்த இழவை ஏன் கேக்குற? விழுப்புரத்துல ஒரு இழவு, இவ்வளவு தூரம் வந்துட்டுமே. அந்த இழவோட சேர்த்து இந்த ஆபரேஷன் இழவையும் முடிச்சிடலாம்னு நினைச்சேன். இந்த சோழன் ஒரு இழவு ஸ்லோவா வந்து தொலைச்சிட்டான். எல்லாத்த விட இவன் ஒரு இழவு கல்யாண ஊர்வலம் மாதிரி முள்ள வரான். நான் என்னப்பா பண்றது? சிட்டி பெருத்து போச்சா? நான் வேகமா தானே வந்தேன். இந்தா சார் இந்த புடி. 65 ரூபா ஆச்சு. மீட்டருக்கு மேல டபுள் எடு. ஏய், உன் மீட்டர் மோட்டர் வச்ச மாதிரி ஓடுது. நீ என்ன கேக்குறது, நான் என்ன குடுக்குறது? என்னது? சவாரி ஏறும் போது சொல்லிதானே ஏத்தினேன். ஏய், என்ன கை நீட்டி பேசுற? ஊர்ல நான் மிராஸ்டா. அதான்பா, கோச்சுக்காத, போட்டு கொடு. அப்படி வழிக்கு வா. ஆனா போட்டு கொடுக்க மாட்டேன். அதான் ஏன்னு கேக்குறேன். வண்டியில ஏறி குண்ட சொல்ல சரி சரின்னு தலையாட்டினல. டேய், என் கழுத்து நெட்டு உடைக்கிறதுக்கு நான் அப்படி ஆட்டினேன். எனக்கு ஆட்டினதுக்கு உனக்கு ஆட்டினதா நினைச்சா அதுக்கு நானா பொறுப்பு? இந்தா. என்னப்பா அது அக்குறமாகுத? பெட்ரோல் விலை எல்லாம் இன்னமா ஏறி போச்சு. ஏமா மகாராணி கனகாகிரியா? நீ ஆச்சு சொல்லக்கூடாது. ஏய், ஏன் பொண்டாட்டி உனக்கு மகாராணியா தெரியற? அவரோட சண்டை போடுறீங்க, கேக்குறத கொடுத்துருங்களேன். ஏண்டி, நான் உன்கிட்ட சண்டை போட்டு இருக்கிறேன். இந்த மகாராஜாவோட குடும்ப நடத்துற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஐயா, இதுக்கு மேல காசுக்கு நின்ன எனக்கு தான் அசிங்கம். ஏமா உனக்கு ஏதோ ஆபரேஷன் சொன்னாங்களா? அந்த நோவு இந்த ஆளுக்கு வந்துட கூடாது. இந்த மிராசே, அந்த பணத்தை நீயே வச்சுக்க. பைனான்ஸ் கம்பெனில போடதான் நான் நினைச்சுக்கிறேன். நல்லா இருக்கியாமா? நல்லா உடம்பு இருக்கேன். நல்லா இருக்குல்ல? நீங்க எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. வாங்க வணக்கம்மா. வாங்கம்மா, என் ரூம் போலாம். ஏய், என்ன அந்த 10க்கு 10 டஞ்சன்கா? ஆபரேஷன் முடியற வரைக்கும் அம்மா ஏன் ரூம்லயே தங்கிக்கிட்டோம். இது இந்த டாக்டரோட ஆர்டர். ஓகே ஓகே. இந்தாப்பா, உன் குத்தகை பணம். நமக்கு பாக்குற ஆள் தான் உனக்கும் பாக்குறான். ஏதாவது டவுட் இருந்தா எழுதி கேட்டுக்க. அப்புறம் இந்த சிதம்பரத்து மேல சந்திரன் தெளிச்ச கையால சாணி தெளிச்சிடாத. The great சோப்ராஜ் சார். குட் ஈவினிங் சார். நாங்க காலையில டியூட்டிக்கு போனா ஈவினிங் தான் வரோம். ஒரே டென்ஷன், டைமே கிடைக்கல. இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. சோ வெளிநடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். பேப்பர்ல என்ன போடுன்னு படிச்சு சொல்லுங்களேன். படிங்க சார். சார் மனசுக்குள்ளேயே படிக்கிறாரு. ஹலோ, கொஞ்சம் சத்தமா படிச்சு சொல்லுங்க சார் அவனுக்கு. அது என்ன இழவுன்னு சொல்லுங்களேன். தினகரன்ல எப்பவும் போடுற அதே நியூஸ் தான் சார் போட்டிருக்கேன். இத்தனை வருஷமா தினகரன் படிக்கிறேன். ராவி அழுக்கு சோப்பு. தினத்தந்தி தினகரங்கிறான். நான் அப்பத்துல இருந்து சொல்லி இருக்கிறேன், அவன் ஏமாத்துறான். நீ தான் கேட்க மாட்டேன். ஒரு நிமிஷம் டைரியை விட்டு போயிருக்கான் பாத்தியா? டேய், படிக்க தெரியாதவன் டெய்லி நைட்ல போட்டு அப்படி என்னதான் எழுதிட்டு இருக்கா? அதுல படிச்சு பாடுறான். எழுதிட்டு இருந்தான்ல, படிச்சு பாடுறா. முட்டை 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 கோடு கோடு கோடு, முட்டை 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 கோடு கோடு, முட்டை 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 கோடு கோடு கோடு. சார், உங்ககிட்ட ஒண்ணு சொல்லாங்களா? இந்த வீட்டுக்கு வாஸ்து அமைஞ்சு சரியில்லைங்க. ஒரு முறை வாஸ்து பார்க்கலாங்களா? நான் நல்லா வாஸ்து பார்ப்பேன். வாஸ்துங்கிறது லேசுப்பட்ட விஷயம் இல்லைங்க. அமெரிக்காக்காரன் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டானா பாத்துக்கங்க. வாஸ்து சரின்னா எல்லாம் சரி. வாஸ்து மட்டும் சரியாயிருச்சுன்னு வைங்க, விழுந்தவங்க எந்திரிப்பாங்க, சரிஞ்சவங்க நிமிருவாங்க, பிரிஞ்சவங்க கூடுவாங்க. இது சத்தியம் சார். பாஸ், அந்த அரை பிளேட முழுங்காம வாயிலே சாயங்காலம் வரைக்கும் வச்சிரு. இதான் உனக்கு பாலபாடம் வாய்ப்பாடு. ஓகே பாஸ். விஷ்ணு, இவன் பெரிய கில்லாடிடா. இவன் பேர் காரணமே இப்பதான் தெரியுது. ஆமா, சோப்ராஜ் பெரிய கிரிமினல் பேராச்சே. இரு கவனிப்போம். மோதிரத்தை உருவிட்டு வந்தவன் என்கிட்ட வச்சுக்கிட்ட விச்சிருவேன். பாஸ், யா லேடிஸ் பர்ஸ் இங்க வைக்கிறாங்களே, எப்படி எடுக்கிறது? எத்தனாவது வருஷம்? 2வது வருஷம். அதான் சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்க. டேய், நம்ம தொழிலுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குடா. லேடிஸ்க்கு எப்படி லேடிஸ் போலீஸோ அதே மாதிரி லேடி பேசஞ்சர்ஸ்க்கு லேடிஸ் பிக் ஜாக்கெட்னு வச்சிருக்கேன். தி வாரா ஃபார் பிக் ஜாக்கெட் குயின் ரீட்டா. அம்மா, கங்க்ராச்சுலேஷன் டார்லிங். போன வாரம் 50 பவுண்ட் செயின் அத்தியாமே. ஐயோ, சம்பல் கொள்ளக்காரி. அந்த மூதேவி உள்பணியோட வந்திருக்கா பாத்தியா? திருப்பூர் திருடியா இருப்பாளா? நெக்ஸ்ட் உன்னை துணிஞ்சு ட்ரெயின் ராபரிக்கு அனுப்புறேன். யாரது? சிண்டு, என்னடா ஏன் லேட்டு? இல்ல, நல்ல நாளுமா முதல் போனியோ நடிச்சேன், அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன கேடி வேலை பண்ணது பாத்தியா? வெயிட்டா இருக்கு, சம்பளம் பண்ணுமா? இல்ல, நம்ம பிரிட்ஜான 2 பேக்குங்க பாக்கெட்ல இருந்து அடிச்சது கூட தெரியாம பராக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. பின்னாடி ஒரு ஏரியாவே பிச்சை எடுத்துட்டு போயிட்டாங்களா? இப்ப என்னடா பண்றது? முடிக்கிட்டு போக வேண்டியதான். நீ தான் அவனை சப்போர்ட் பண்ண அறிவிக்கிட்ட நாய. இரு அவன் குடல பிற்பாயிட்டு அடிச்சாரு. பிளேட்ல மூஞ்ச கிழிச்சிருவான். இவனுக்கு ஒரு வழி பண்ணு. பொது ஜனங்களே நம்ம பஸ்ல இந்த சோப்பை தோச்சி காயப்பட வைக்கல, என் பேர் வெள்ளச்சாமி கிடையாது. சரி, அப்ப கருப்பு சாமி வச்சுக்கோமா? சரி விடு. அப்ப